அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி? அதிமுகவின் வரலாறு தெரியாமல் தாவேக தலைவர் விஜய் பேசி வருவதாகவும், நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளுத்து வாங்கியுள்ளார். பேசுகிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரு அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றேன். சில பேருக்கு பொறுக்கல, பாவம், என்ன செய்யறது? எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பு இருந்துதானே கிடைக்கும். ஒரு மரமே ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பழம் கொடுக்குது. அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். உழைப்பின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி சேவை செய்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.